வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த அருமையான தொக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா, மெயினாக ஒர்க்கிங் லேடிஸ், அதாவது வேலைக்கு போகிற லேடிஸ், பேச்சுலர்ஸ், அப்புறம் புதுசாக சமைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த தொக்கு ஒன்று மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. மல்டி பர்பஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தோசை சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரே நிமிஷத்தில் நீங்கள் தக்காளி சாதம் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை செஞ்சும் கொடுத்து அனுப்பலாம். இந்த தொக்கை நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு உடனே உங்களுக்கு கை கொடுக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி தான் செஞ்சு வச்சுக்க போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளி. இதில் பாதி தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அப்புறம் 20 பல் பூண்டு, அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நல்ல அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ரெண்டுமே கூட ஓகே தான். 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் அப்படி கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு, எப்பயும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துருவோம் இல்லையா, அது மாதிரி 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துட்டோம். அடுத்து என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை மட்டும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். உங்கள் வீட்டு சமையலை சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க செந்தூர் மசாலாஸ் 25 வகையான மசாலாஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. எந்த விதமான கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ், அடிட்டிவ்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். செந்தூர் மசாலாஸ், இது அம்மாவின் கைமணம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் செந்தூர் சாம்பார் பொடி. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து மிதமான தீயில எண்ணெயோடு கொஞ்சம் கலந்து விட்டுப்போம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன தக்காளி இருக்கு இல்லையா, ஒரு 1/4 கிலோ பொடியாக நறுக்கின தக்காளி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இது கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்துடும். நல்ல மசாலாவோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். மீதி தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் குழஞ்சி வதங்கி வந்த பிறகு நம்ம அதை இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்படி செய்கிறதுனால தொக்குக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதே நேரத்தில் குவான்டிட்டியும் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணுங்கிறவங்க இந்த சமயத்திலே கூட இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இது நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் மறுபடியும் அந்த திக்காகி எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். அப்படியே 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. நம்மளோட தொக்கு இப்போது ரெடி. நல்ல சூப்பரான வாசனையோட அருமையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே ஆற வச்சுட்டு நீங்கள் நல்ல சுத்தமான கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரோ ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும், அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ இப்போ முக்கால்வாசி எடுத்து ஆற வச்சுட்டு கொஞ்சம் தொக்கில் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. சட்டுன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் வெளியில எல்லாம் போகும்போதோ இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு வேணுங்கும் போதோ ரைஸை மட்டும் வடிச்சிட்டு இந்த தொக்கை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, சூடான ரைஸில் தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அது மாதிரி மெயினாக ட்ராவல் பண்ணுற சமயத்துலலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது ஈஸியாக இருக்கும். ஒரு தயிர் சாதம் கிடச்சா கூட இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டுடலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு அனுப்பிச்சிருங்க. கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்லெட் இருந்தால் போதும், இல்லை ரெண்டும் இல்லையா 2 அப்பளம் இருந்தாலே போதும். இந்த தக்காளி சாதத்தோடு சூப்பராக சாப்பிட்டுடலாம் லஞ்சும். சரி, அவ்வளோதாங்க. ஸோ மல்டிபர்பஸ் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.